2 நாளைக்கு முன்னாடி ரெடில்ஸ்லேருந்து பாடிக்கு வேலைக்கு போகும்போது நான் டிராவல் பண்ண டீலக்ஸ் பஸ் புழல் ஜெயில் கிட்ட ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? எப்போ? ஓ மை காட். சல்லி சல்லியா நொறுக்கிட்டீங்களடா. பஸ் நல்லா ஸ்மூத்தாக தான் போயிட்டு இருந்தது. திடீர்னு முன்னாடி இந்த லாரி டிரைவர் சடன் பிரேக் போட நம்ம டிராவல் பண்ண இந்த டீலக்ஸ் பஸ் சடனா ஃபோர்ஸாக டம்முன்னு முட்டிச்சு. அந்த முட்டின ஃபோர்ஸுக்கு ஈக்குவலாக நானும் முன்னாடி இருந்த சீட்டில் டம்முன்னு என் செஸ்ட் முட்டிச்சு. கொஞ்சம் குள்ளமாக இருந்திருந்தா என்னோட நிலைமை. இப்போ கண்டக்டர் நாங்கள் வாங்கின டிக்கெட்டில் சைன் பண்ணி அடுத்த பஸ்ஸுக்கு மாற்றி விட்டாரு. எப்பவும் கவர்மெண்ட் பஸ்ஸில் போகிறேன்னா இன்னைக்கு ஏதோ அதிசயமாக ஒர்க்குக்கு லேட் ஆகிடுச்சின்னு டீலக்ஸ் பஸ்ஸில் 23 ரூபா டிக்கெட்டை வாங்கிட்டு ஏறணும்னா பதிலுக்கு மாற்றி மறுபடியும் கவர்மெண்ட் பஸ்ஸில் ஏற்றி விட்டாங்க. இந்த பஸ்ஸில் டிக்கெட் 11 ரூபா. ஆனால் எனக்கு அந்த பேலன்ஸ் 12 ரூபா தரவே இல்லை. போட்ட பணமெல்லாம் நஷ்டம். டீலக்ஸ் பஸ்ஸில் என்ன மாதிரியே டிக்கெட் வாங்கிட்டு வந்த லேடிஸையும் கவர்மெண்ட் பஸ்ஸில் மாற்றி விட்டாங்க. அதனால் அவங்களுக்கும் 20 rupees லாஸ். இப்போ பாடி பிரிட்ஜு கிட்ட இறங்கி இந்த பஸ்ஸுக்கு ஒரு பாய் பாய் சொல்லிட்டு வேலைக்கு போக போகிறேன். ஒரு விஷயம் சொல்ல மாட்டேன். நாங்கள் ஏறி ஆக்சிடென்ட் ஆன பஸ்ஸோட டிரைவரும் கண்டக்டரும் எங்களுக்கு எதாவது ஆச்சா இல்லையான்னு சேஃபாக செக் பண்ணிட்டு பத்திரமா வேற பஸ் ஏற்றி விட்டு தான் கிளம்புனாங்க. அதனால அவங்களுக்கும் ஒரு தேங்க்ஸ் சொல்லிப்போம். முடிஞ்ச வரைக்கும் எல்லாரும் சேஃபாக டிரைவ் பண்ணுங்க. எப்போ யாருக்கு என்ன நடக்கும்னு சொல்லவே முடியாது, கணிக்கவே முடியாது. அதனால எல்லாருமே சேஃபாக டிரைவ் பண்ணுங்க, சேஃபாக டிராவல் பண்ணுங்க. நான் பத்திரமா தான் இருக்கேன்.